போலி என்சிசி முகாம் விவகாரத்தில் பாலியல் குற்றஞ்சாட்டப்பட்டு வரும் நிலையில் அவரது தந்தையும் இறந்தது குறித்து மக்களின் கேள்விகளுக்கு திமுக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். போலி என்சிசி முகாம் விவகாரத்தில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் இறந்தது குறித்து மக்களின் கேள்விகளுக்கு திமுக அரசு பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள தனியார் பள்ளியில் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய சிவராமன் மற்றும் அவரது தந்தை ஆகியோரின் தொடர் மரணங்கள் சந்தேகத்திற்கு இடமானவை என கூறியுள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று பொதுமக்களால் கேள்வி எழுப்பப்படுகிறது என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். போலி என்சிசி பயிற்சி முகாம்கள் எத்தனை ஆண்டுகளாக நடைபெறுகிறது? வேறு மாவட்டங்களில் இதுபோல் நடத்தப்பட்டுள்ளனவா என வினவியுள்ள இபிஎஸ், போலி என்சிசி முகாம் நடந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தந்தை மகன் இருவரின் மரணங்கள் காவல்துறை நடத்தும் நாடகமோ என்ற சந்தேகம் எழுவதாக கூறியுள்ள இபிஎஸ், இதுகுறித்து சிறப்பு விசாரணைக்குழு விசாரித்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்.